ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் இன்னைக்கு NHPCயோட வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இங்க ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 85.8 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ எந்த இடத்த தாண்டுச்சுன்னா ஃபர்தரா புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எந்த இடத்த இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2020ல இருக்க லோக்கும், இப்போ ரீசெண்டாக இருக்க ஹைக்கும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 92 கிட்ட இருக்கு. இது நல்லாவே எங்கல்ஃபிங் பண்ணி கட் பண்ணி கீழே வந்திருக்கு பாருங்க. ஸோ கட் பண்ணி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் 77ல தான் இருக்கு. இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கு. இது சஸ்டெயின் பண்ணுதா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை ஒருவேளை பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா இது 65 வரைக்குமே வந்திருந்திருக்கும். இது 77லேயே சப்போர்ட் எடுத்ததுனால இந்த இடத்துலேருந்து நம்ம புல்லிஷ் ஆக இருந்துச்சுன்னா எந்த இடத்த இது கிராஸ் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நான் ரீசன்ட் ஹை டு லோ ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86.8 கிட்ட இருக்கு. அதாவது 0.2 86.8 கிட்ட இருக்கு. ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 85.8 கிட்ட இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே இது தாண்டலை. அதுக்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதாவது 87க்கு மேலே க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு 96 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 0.2 96 கிட்ட இருக்கு. ஸோ 96 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 96ஐயும் நல்லா பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம 107 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம 140 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இது இன்னும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே தாண்டாமல் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் தாண்டட்டும். அதுக்கப்புறம் 05 பாயிண்ட்டையும் அதாவது 97ஐயும் தாண்டட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். எப்போ RSI 67 கிட்ட இருக்கு. ஸோ 60க்கு கீழே போணுச்சுன்னா தான் ஒரு கன்சல்டேஷனில் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 67லேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டா கூட நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வேளை ரெடியூஸ் ஆனிச்சுன்னா ஒரு 60லேயாவது RSI சப்போர்ட் எடுத்துக்கணும். டே சார்ட் RSI பார்க்கும்போது இப்போ RSI 51 கிட்ட இருக்கு. ஸோ 60க்கு மேலே RSI போணுச்சுன்னா நம்ம ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இப்போ இது 51ல இருக்கிறதுனால இது கன்சல்டேஷனில் இருக்கிறதா அர்த்தம். எப்பவுமே சொல்லியிருப்பேன் RSI 8590 அந்த இடம் வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணுவாங்க. RSI 8590 அந்த இடத்துல வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் RSI 90 கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருவீங்க. அதாவது ஒரு 50,000 இல்லை 1 lakh இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சி ஒதுக்கி வச்சிருவீங்க. அதை ஒரே டயத்தில் டம்ப் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபர்தராக நல்ல கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களால் ஸ்ட்ரகிள் ஆகும். அது பாட்டமாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. அதுவே ஒரு டாப் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 115 கிட்ட வாங்கிட்டீங்கன்னா ஃபர்தராக கரெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களால் ஆவரேஜ் பண்ண ஃபண்ட் இல்லாமல் போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 20% கிட்ட ஆரம்பிங்க, இல்லை ஒரு 30% கிட்ட ஆரம்பிங்க. கீழே கரெக்ஷன் ஆக ஆக உங்களுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வந்துட்டீங்கன்னா அது ரெக்கவர் ஆகும்போது நல்ல ஒரு ரிட்டர்னை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நியூவாக இருந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். NHPCயோட ஃபண்டமெண்டலை பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ 38.9 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.2 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் 2 டைம்ஸ் அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 29 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி 23 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாகவே இருக்குது. ஆனால் 10 இயர்ஸ் பியோட ஸ்டாக் பி அதிகமாக இருக்குது. 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி 23 கிட்ட இருக்குது. ROC பார்த்தீங்கன்னா 8.49% கிட்ட இருக்குது. ROE 10% கிட்ட இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 3.7 rupees ஏர்ன் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் 2.16% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71% கிட்ட ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது ஹோல்டிங்கில். FII பார்த்தீங்கன்னா 7.38 கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் FII 3.4% கிட்ட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இதில் 1.24 கிட்ட தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இது 2.45 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.96% கிட்ட தான் இருக்காங்க. நம்ம கம்மியாகவே சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 6% கிட்ட தான் இவங்களோட ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 71 கிட்ட இருக்குது. குவார்டர் வைஸ் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது இவங்களோட செப்டம்பர் மந்த்தில் இவங்களோட சேல்ஸ் 2,931 crores கிட்ட காமிச்சாங்க.
டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2056 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1174 கிட்ட செப்டம்பர் மந்த்தில் காமிச்சாங்க. அதுவே டிசம்பரில் இன்க்ரீஸ் ஆகி 1335 கிட்ட காமிச்சிருக்காங்க. அதாவது சேல்ஸ் வந்து செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து செப்டம்பரில் 1757 கிட்ட காமிச்சாங்க. அதுவே டிசம்பரில் 721 கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 1693 கிட்ட, அதாவது 1700 அரௌண்ட் 1700 காமிச்சவங்க செப்டம்பர் மந்த்து. அதுவே டிசம்பரில் வந்து 628 கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து உங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 1.54 கிட்ட கொடுத்தவங்க, அதுவே வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து 0.49 கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஏர்னிங் பர் ஷேரும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இது டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து சரியா இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.